அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விழாக்கில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நெல்லிக்காய் தீபம் போடுறோம்ல, அதில் நெய்யெல்லாம் எப்படி வைக்கிறீங்க, எப்படி திருப்பி போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? பாருங்கள், நல்லா நெல்லிக்காய் குடஞ்சி எடுத்துணும். உள்ளக்க வர கீழே தண்டு இது மட்டும் தான் இருக்கணும், இந்த இது மட்டும் இருக்கணும். நல்லா குடஞ்சி எடுத்துகிட்டு திரியை போட்டு திரியை வச்சுட்டு நெய்யை ஊற்றுங்க. அப்போ தான் நெய் திரி உரியும். இல்லைன்னா திரியை நெய்யினால் நல்லா இது பண்ணுங்க, ப்ரெஷ் பண்ணி பார்ப்பா. பாருங்கள், திரியெல்லாம் இப்படி தான் திரியை வச்சு நெய்யை ஊற்றி லைட்டாக தெரிஞ்சால் போதும். அதில் இதாயிரும். இல்லை, இப்போ கொஞ்சம் போல சூடத்தை தட்டி வைக்கிறேன் பாப்பா. போதும், இவ்வளோ சூடம் போதும். இதை உள்ளக்க தூக்கி வச்சுருவோம், இல்லைன்னா காற்றுக்கு அவ்வளவு இதாகிடும். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும்னு சொல்லு. நெய் நம்ம நெல்லிக்காய் குத்துறோம்ல, தண்ணியாக லிக்விடாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே வச்சுருக்கீங்க, எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த விளக்கு போடும்போது வெளியில் எடுத்து வச்சுட்டு கெட்டியாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாருங்கள், இல்லைன்னா லிக்விடாக தான் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இப்போ விளக்கு போடுற அன்றைக்கின்னு காலையிலே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு நல்லா கெட்டியானோன்னா அப்போ தான் இப்போ எடுத்து வைக்கிறா பார்த்தீங்களா, வைக்கிறதுக்கு நல்லா நிற்கும். அப்படி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் எரியும், அவ்வளோதான் எரியும். அதுக்கு மேலாம் எரியாது. நெல்லிக்காய் நல்லா பாடி பார்த்துக்குங்க, நல்லா கொழுன்னு ஆயிரும். நம்ம விளக்கு போட்டு முடிக்கும் போது அப்படி ஆகும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா நல்லதுன்னு அர்த்தம். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கக்கூடாது. ஏதாச்சும் உடுத்தலாம் எடுத்து போடு. கொஞ்சமாக சூட வச்சுக்கிட்டா போதும். இது சாம்பிராணி கட்ட போகிறேன், வைக்க போகிறேன். நீங்கள் கொட்டாச்சி வச்சுருக்கேன், சாம்பிராணி போடுங்க. அதுக்கு 2 சூடத்தை போட்டு இப்போ சதுரகிரி மலையிலேருந்து இது சாம்பிராணி கொண்டு வந்திருக்காங்களா, அதை வச்சு தான் இப்போ நம்ம சாம்பிராணி போட போகிறோம். இந்த கொட்டாச்சி வச்சு. எங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சதுர்த்தி. இது போதுமா? இப்போ பாருங்கள், இந்த ரெடி பண்ணிட்டோமா, அந்த நெய் வச்சுருக்கு நல்லா கட்டி அள்ளி வச்சாதான் தீபம் பொறுத்ததுக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம நார்மலாக சாமிக்கு தான் பொறுத்த போகிறோம். இந்த 2 விளக்கு துளசி மரத்துக்கு போடுவாங்க. துளசி மரத்துக்கு தான் போட்டு போகிறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் போட்டுவோம். அப்புறம் இது வெத்தலை விளக்கு ரெகுலராகவே போட்டுக்கிட்டு தான் இருக்கும். வெத்தலை செடி வீட்டில் வச்சுருக்கேன். நல்லா 2 பறித்து வெத்தலை விளக்கு போட்டுக்கணும். பாருங்க, இது கீழே இருக்குதுன்னு நினைக்காதீங்க, தட்டில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த பாருங்கள் தட்டில் தான் வச்சுருக்கோம். இதுக்குன்னு தண்ணி எல்லாம் தட்டுங்க. இது பெருமாளுக்குள்ளது. அதான் பிளேட், அதுக்கு ஒரு பிளேட் வச்சுருக்கோம், பித்தளை பிளேட். இதுக்கு மட்டும் தான் சில்வர் பிளேட். ஓகே, அப்புறம் பூவெல்லாம் கட்டி போட்டாச்சு. இதெல்லாம் இனி நாளைக்கு தான். இது கழுவிதா. இப்போ விளக்கு பொருத்தியாச்சு. இன்னைக்கு சதுர்த்தி, ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் வெத்தலை விளக்கும் போட்டாச்சு. பெருமாளுக்கு நெய் தீபம் வச்சு சாம்பிராணிலாம் போடுவோம். பார்த்துக்கோங்க, இது பாருங்கள், நல்லா காட்டு. நான் கிச்சனுக்கு காமிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு அங்கே தான் காமிச்சேன். ஏன்னா நம்மளோட சமையலரே அதான், சமைக்கவே முடிய மாட்டேங்கா. சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டுருவோம் அப்படின்ட்டு. பாருங்கள், நல்லா காமிப்பப்பா. பாருங்கள், நெல்லிக்காய் தீபம் இப்படி தான் போடுறோம். விளக்கு நல்லா நெய் வச்சாதான் பாருங்களேன், உருகிடுச்சா. அதுதான் நல்லா கெட்டி அள்ளி வச்சோம்னா தான் நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நின்று எரியும். புகை போடு. அவ்வளோதாங்க, சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள், முடிஞ்சுங்க. இதான் நெல்லிக்காய் தீபம் இப்படி தாங்க போடுறோம். சாம்பிராணி இன்றைக்கி வீடு முழுக்காவே போட்டாச்சு. இங்கே பாருங்கள், சட்டிக்குள்ளேயே வச்சு நல்லா இரும்பு தாச்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.